மக்களே. ஸோ லோ அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பிளேஸில் தான் இருக்குது. அதை ரேர் லிஸ்ட்டில் வந்து அதாவது அந்த எல்லோ கலர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டில் சேர்க்கல. ஏன்னா அப்போலேருந்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோ அமௌண்ட் நம்ம க்ரீன் கலரில் தான் இருக்குது. அதை அப்படியே மாற்றாமல் அப்படியே வச்சுருக்காங்க. என்ன தான் ரேராக இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது அந்த லிஸ்ட்டில் தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு உங்கள் வருத்தம் புரியுது. ஏன்னா பழைய பிளேயர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அடையாளமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது இது ஒன்று மட்டும்தான். பட் இப்போ இதையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்றதை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நிறைய இந்த ஐடி சேல் நம்ம லைவ்லேயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த லைவில் நிறைய ஸ்கேம் ஆகுது. அந்த ஐடி சேல் இந்த மாதிரி திங்கெலாம் நடக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேர் ஐட்டம்ஸ் வச்சு தான். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ ஃபயரில் இனிமேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரேர் ஐட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எலைட் பாஸ் காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், இந்த லோ அமௌண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இப்போ கேமுக்குள்ளே திருப்பி கொண்டு வந்துருக்கானுங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு இந்த ஒரு எமௌண்ட்லாம் கேமுக்குள்ளே திருப்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் நமக்கு லக்கி வில் ஈவெண்ட் மூலம் கொண்டு வந்துருக்கானுங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமாக இந்த 3 எமௌண்ட்டும் முக்கியமான எமௌண்ட்டாக இருக்கும் இந்த ஒரு ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கேமுக்குள்ளே ஜூலை 20 அன்னைக்கு வரப்போகுது மக்களே. இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய பிக் ஈவெண்ட்லாம் வரப்போகுது மக்களே. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பன்னி காஸ்டியூம் வரப்போகுது. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லக்கி வில் ஈவெண்ட் வரப்போகுது. முக்கியமாக லோ அமௌண்ட் வரப்போகுது. இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளட் மூன் பண்டில்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து எல்லாமே முக்கியமான ஈவெண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு இருக்கானுங்க. சரியான கல்லா கிடப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஈவெண்ட் நான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. வேற மக்களே, நான் இதுக்கு ஈவெண்ட் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன் இல்லையா, 4, 5, 6 இந்த 3 டேட்டில் வரும்னு சொல்லிட்டு. அந்த ஃபர்ஸ்ட் டேட் அதாவது ஜூலை 4th அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம கேமுக்குள்ள வந்து வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க மக்களே. பெருசாக வாங்களுக்கு எதுவுமே கிடையாது. பட் அந்த டாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பின்லேயோ செகண்ட் ஸ்பின்லேயோ 9 டைமண்ட் ஆஃபர் கிடைச்சிது அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு ஜெஸ்ஸில வச்சு கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா? ஜெஸ்ஸி பண்டில் சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த 2 பண்டில் மேபி ஒருத்து, மற்றபடி இதெல்லாம் வந்து பிடிக்கல. ஓகே பாஸ், உங்களுக்கு என்ன சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஜூலை 4th அன்னைக்கு நமக்கு இந்த ஒரு ஈவெண்ட் கேமுக்குள்ள வந்துடும். ஸோ இந்த லக்கி வில் ஈவெண்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 11th அன்னைக்கு நம்ம கேமுக்குள்ள பன்னி ஈவெண்ட் வந்து வரும் மக்களே. ஸோ அதை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து அந்த ஜூலை 17th இருந்து நம்ம கேமுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூலா கொலாபரேஷன் சாப்டர் 2 வந்து ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டார்ட் ஆகிற பார்த்தீங்களா அந்த ஜூலை 17th அந்த ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து